ரயில்வே துறையிலிருந்து மிக முக்கியமான அறிக்கைகளை இந்த நேரத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். மூடியிருந்த கேட்டை திறக்க கோரி வேன் ஓட்டுநர் வலியுறுத்தியதால் கேட் கீப்பர் கேட்டினை திறந்து விதிமுறையில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது திறந்து விதிமுறை ஈடுபட்டுள்ளதாக ரயில்வே துறை சார்பில் இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை சுமார் 7:45 மணியளவில் கடலூர் மாவட்டத்தில் ஆலப்பாக்கம் கிராமத்தில் ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதில் விபத்து ஏற்பட்டு 4 மாணவர்களை ஏற்றி சென்ற பள்ளி வேன் கடலூர் மற்றும் ஆலப்பாக்கம் ரயில்வே நிலையத்திற்கு இடையே 170 கடக்க முயன்ற போது, அதாவது கேட் எண் 170 கடக்க முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை பயணிகள் ரயில் எண் 568113 இந்த வேனை மோதியதற்கான அந்த ரயில் எண் உட்பட ரயில்வே துறை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் துரதிர்ஷ்டவசமாக 3 மாணவர்கள் உயிரிழந்தனர் மற்றும் ஒரு மாணவர் மற்றும் ஒரு வேன் ஓட்டுநர் உள்ளிட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலை ரயில்வே துறை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான முழு விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ரயில்வே துறை சார்ந்து தொடர்ச்சியாக செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த செய்தியாளர் ஜெயலானி நம்மிடையே இருந்திருக்கிறார். கேட்கலாம். ஜெயலானி, இதனுடைய முழு விவரங்கள் என்ன? ரயில்வே துறை தரப்பிலிருந்து நாங்கள் முன்பே அந்த பகுதியில் கீழ்ப்பாலங்கள் கட்ட முயற்சித்தோம், மேம்பாலங்கள் கட்ட முயற்சித்தோம், கடலூருடைய மாவட்ட ஆட்சியர் தடுத்து நிறுத்தியதாகலாம் அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. ரயில்வே துறை அதிகாரப்பூர்வமாக கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? ரயில்வே துறையிலிருந்து கூறக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்கிறது ஜெயலானி? நித்யானந்தன், மூடி இருந்த கேட்டை திறக்க கோரி வேன் ஓட்டுநர் வலியுறுத்தியதால் கேட் கீப்பர் அந்த கதவினை திறந்ததாகவும் இதனால் அந்த வேன் செல்லும் போது ரயில் மோதி விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் தற்போது ரயில்வே துறை சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 7:45 மணி அளவிற்காக கடலூர் மாவட்டத்தில் ஆலப்பாக்கம் கிராமத்திற்கு அருகாமையில் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் அந்த வாகனத்தில் பயணித்தது ஒட்டுமொத்தமாக 4 மாணவர்கள் மற்றும் அந்த வாகனத்தை ஓட்டிய அந்த ஓட்டுநர் ஆகிய 5 நபர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த வாகனத்தில் பயணித்த 3 மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு மாணவர் மற்றும் வேன் ஓட்டுநர்களுக்கு காயமடைந்து அவர்களுக்கான சிகிச்சை என்பது மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் தற்போது ரயில்வே துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பாக முதற்கட்ட விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான தகவல்களையும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. முன்னதாக ஏற்கனவே இன்று காலை இந்த விபத்து நடந்தது தொடர்பாக 2 விளக்கங்களை ரயில்வே துறை சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக முதலில் தெரிவித்த விளக்கத்தில் கேட்டினை மூட முயற்சித்த போது அந்த வேன் ஓட்டுநர் தான் செல்வதற்கு வழிவிடுமாறு அறிவுறுத்தியதாகவும் அந்த நிலையில் அவர் வலியுறுத்ததன் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாக குறிப்பிட்டது. இரண்டாவதாக வெளியிட்ட அறிக்கையில் அந்த வேன் ஓட்டுநர் கேட்டை திறக்க கோரியதாகவும் அதற்கு பிறகாக விதிமுறைகளை மீறி அவர் செயல்பட்டதாக கேட் கீப்பர் செயல்பட்டதன் காரணமாகவும் அந்த கேட் என்பது திறக்கப்பட்டு விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த கேட் கீப்பர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது முதற்கட்ட விசாரணை தொடர்பான முழுவதுமான அறிக்கையை தற்போது ரயில்வே நிர்வாகம் சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டதில் இந்த விபத்தில் 3 நபர்கள் உயிரிழந்திருப்பதை உறுதி செய்திருக்கின்றனர் மற்றும் 2 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட வேண்டியது, இந்த பகுதியில் ஏற்கனவே சுரங்கப்பாதை கட்டுவதற்கான நிதி என்பது ரயில்வே நிர்வாகம் சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கான அனுமதியை மாவட்ட நிர்வாகம் கடந்த 1 ஆண்டுகளாக வழங்காத காரணத்தினாலே அந்த பகுதியில் சுரங்கப்பாதை கட்ட முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து வருவதாக தெரிவித்திருக்கிறது. எனவே உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக தற்போது அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த செங்காக்கம் பகுதி கிராம மக்கள் இந்த ரயில்வே கேட்டை கடப்பதற்கு மேம்பாலங்களோ அல்லது சுரங்கப்பாலங்களோ கட்டித்தர வேண்டும் என்பதாக பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்ததாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு சார்பில் ரயில்வே துறை சார்பில் அங்கு சுரங்கப்பாதை கட்டுவதற்காக கடந்த 1 ஆண்டுக்கு முன்பாகவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான தயார் நிலையில் இருந்ததாகவும் ஆனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த சுரங்கப்பாதை கட்டுவதற்கான அனுமதி வழங்காத காரணத்தினாலே அந்த பணிகள் தொடங்கவில்லை என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கு காரணமாக இந்த பணிகளுக்கான அனுமதி வழங்கப்படாமல் சென்று விட்டதா
ஒருவேளை அப்படி நிகழ்ந்திருந்தால் இவர்களுக்கு இடையிலான இந்த மோதல் போக்கின் காரணமாக தற்போது அப்பாவி மாணவர்களின் உயிர் என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தென்னக ரயில்வே சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது தற்போது மாவட்ட நிர்வாகம் இதற்கான அனுமதி வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருப்பது உறுதிப்படுத்தும் வகையிலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விபத்துக்கு முக்கிய காரணமாக இருப்பது அந்த வேன் ஓட்டுநர் தான் என்ற தோணியில் தான் தற்போது அந்த அறிக்கை என்பது இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் மூடியிருந்த கேட்டை திறக்க அந்த வாகன ஓட்டி அந்த வேன் ஓட்டுநர் அறிவுறுத்தியதாகவும் அதற்கு பிறகாக விதிமுறைகளை மீறி அவர் கேட்டினை திறந்திருக்கிறார். அதனால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. எனவே விதிமுறையை மீறி செயல்பட்ட அந்த கேட் கீப்பர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பணியிலிருந்து நீக்கம் செய்வது தொடர்பான மேல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிச்சயம் இந்த நேரத்தில் செய்தியாளர் ஜெயலலினி மிக முக்கியமான அந்த ரயில்வேவுடைய அந்த அறிக்கை முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஜெயலலினி நன்றி.